கூடி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாமே நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாமே நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். மீண்டும் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை திரும்பமாக நாம் பாடப்போகிறோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாமங்களாக நாம் புகழ்ந்து பாடப்போகிறோம். யெகோவா என்னும் நாமமுள்ள தேவன், யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகள்
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் அமர்ந்து கொள்வோம். ஜெப நிலையில நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய மகிமை நம் அனைவரோடும் கூட நிரம்பி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் குறிப்புக்காக பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள், குளம்ஜாவடியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர்கள், நம்முடைய தேசத்திலே தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும். அவருடைய மகிமைக்கு விரோதமாக செயல்படுகிற சக்திகள் தரம் தாழணும். தாகோன் கோயிலில் குப்புரட்சி விழுந்தது போல தோற்றம். அங்காங்கே மந்திரவாதிகள் எல்லாரும் தோற்றம் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவநாமம் மட்டும் தேசத்தில் மகிமைப்படும்படியாக அதற்காக ஜெபிக்க பாஸ்டர் கேட்கிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, நன்றியால் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களாக விசுவாசிகளாக எங்கள் கூடி எங்கள் தேசத்தினுடைய நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் சீர்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியான தாமே சீர்குலைக்க நினைக்கிற எல்லா சத்துடைய சதிநாசங்கள் சத்துடைய திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதமாக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தாமே எங்கள் தேசத்தில் இன்னும் அதிகமாக ஊடுருவும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மக்கள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான சத்துடைய கிரிகள், மதவாதத்தின் ஆவிகள், எல்லா மனுஷிக ஆவிகள், எல்லா விதமான சிலைபாட்டின் காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய நாசி சுவாசத்தினால் நிகிரகம் பண்ணி போடும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தாமே தேசத்தை குறித்து வைராக்கியத்தின் தேவன் தாமே எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மக்கள் மீது வைராக்கியத்தின் ஆவியர் பலமாய் இறங்கி ஒவ்வொரு மக்களும் தேவனுக்கு நேராக பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக பரிசுத்த தேசத்துக்கு நேராக தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். திரேக தேவன் தாமே முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்து எங்கள் இந்தியா தேசம் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லை சத்துடைய கிரிகள் அதிகமாக தலைத்துவங்க கத்தா மேலோங்கி நிற்கிறதான எல்லா திட்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படவும் அவைகள் நிர்மூலமாக்கப்படவும் அவைகள் எல்பொருளாய் மாறும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தாவின் தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த குறிப்புக்காக அருமையான பாஸ்டர் பால் சுப்ராயல் ஐயா அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா இடங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை பெருகிவிட்டால் மற்ற ஆளுகள்லாம் குறைஞ்சிரும். ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா, ஆமென். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டுக்கு வேலையே கிடையாது. இருட்டு போ இருட்டு போ இருட்டு போன்னு சொல்ல தேவையில்லை. வெளிச்சம் வந்துட்டாவே இருட்டு போயிடும். ஆகவே பரிசுத்தாவியானுடைய ஆளுகை எல்லா திருச்சபைகளிலும் நம்முடைய தேசத்திலும் இந்த ஆளுகை இருக்கும்படி பாஸ்டர் ஜெபிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அருமையாக இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த உபவாசத்தை நிமித்தமாக என் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். அது எங்கள் கண்கள் காண்கிறது சாமி. அதுக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அப்பா என் தேசத்தின் மேலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் சபைகள் மேலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகள் மேலும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் மேலும் எங்கள் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற சபைகள் மேலும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானகள் விலகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நிறைவான பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகத்தக்கதாக என் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடத்துவீராக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பலமாய் இறங்கினது போல இந்த நாளிலும் இறங்குவீராக. இந்த நாளிலும் மகத்தான கிரியை நடத்துவீராக. வல்லமையான கிரியை நடத்துவீராக. பயங்கரமான கிரியை நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய திரு சபைகளிலே ஆண்டவரே கர்த்தா தேசத்திலே என் தமிழ்நாட்டிலே எங்களுடைய பகுதியில் திரு சபைகள் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு தேவனுடைய நாம வல்லமையை கிரியை நடத்தும்படிக்கு ஆண்டவரே மகத்தான வல்லமையான கிரியை நடத்தும்படிக்கு ஆண்டவரே நீர் பரிசுத்தத்திலே நீர் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயங்கரமானவர். ஆண்டவரே நீர் கர்த்தாவே அதிசயமான வல்லமைகளை காண செய்கிற அற்புதங்களை காண செய்கிற இருக்கிறபடினாலே
எங்களுடைய சபைகளிலே அப்படிப்பட்ட மகிமையை நாங்கள் வரும் நாட்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக இந்த ஆண்டவரே கர்த்தாவே பகுதியை நீர் தெரிந்து கொண்டு, எங்கள் பகுதியை தெரிந்து கொண்டு, எங்கள் பகுதியில் இப்படிதான் இந்த ஜோசப்பா ஆண்டவரே பேராலயத்தில் இப்படிப்பட்ட உபவாசத்தின் நிமித்தமாக எங்களுடைய ஆண்டவரே கண்கள் எல்லாம் வரும் நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகத்தான கிரிய பரிசுத்தாவுடைய வல்லமையான ஆளுகை எங்கள் சபைகளில் நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் தேசத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் தேசத்தில் சபைகளே பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான கிரியை நீ நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்த குறிப்புக்காக பாஸ்டர் ஐசக் டேனியல் பேரணி பகுதியில் வந்திருக்கிற கர்த்தருடைய தாசன் முன்பாக வந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிமை தேசத்தில் மூடணும், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படணும்னு ரெண்டு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். இது ரெண்டுத்துக்கும் வர்றதுக்கு தடை என்ன அப்படின்னா சுத்திகரிப்பு இன்மை, சுத்திகரிப்பு இன்மை, பரிசுத்தமின்மை, பாவம் பெருகி தேவன் தேசத்தை, சபையை, தேவ ஜனங்களை, ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த ஜெபம் பண்ணும்பொழுது உங்க வலது கை உயர்ந்திருக்கட்டும். பாஸ்டர் இந்த சுத்திகரிப்புக்காக சுத்த இருதயத்தை எங்களிலே, எங்கள் சபையிலே, எங்கள் வாழ்க்கையில, எங்கள் தேசத்துல சுத்த இருதயம் வரணும்பான்னு சொல்லி ஜெபத்தோடு பாஸ்டரோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கருத்தோடு கேட்டுக்கொண்டு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே எங்களை நாங்கள் சுத்திகரிக்கிற தகப்பனே, என் தகப்பனேர் எங்களை சுத்திகரித்து நாங்கள் ஆயத்தப்பட்டு பிறரை ஆதாயப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுத்திகரிப்பீராக, எங்கள் சபைகளை சுத்திகரிப்பீராக, ஒவ்வொரு மாவட்டத்தையும் சுத்திகரிப்பீராக, ஒவ்வொரு தேசத்தையும் சுத்திகரிப்பீராக, கிராமங்களை சுத்திகரிப்பீராக. எல்லா இடத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மீதியான காரியங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நேர்த்தியாக நடத்துவீராக, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆமென். அடுத்த ஜெப குறிப்புக்காக திருக்கோயிலூர்லேருந்து வந்திருக்கிற ஞானராஜ் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சந்ததி ஊழியத்துக்கு வராமலே போயிட்டு இருக்குது. விசுவாசிகளுடைய அடுத்த சந்ததி சபைக்கு வராமலே இருக்குது. நம்முடைய குடும்பங்களிலே முழுமையான ரட்சிப்பு, பின்மாற்றம் இல்லாத வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயமாக்கப்பட யோசுவா சொல்லுகிறது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் விக்டர் ஞானராஜ் அவர்கள், விக்டர் ஞானராஜ் அவர்கள். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த உபவாச கூடுகையில் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாய், அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சொல்லப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே தேசம் குடும்பமாய் அப்பா உம்மை காண, உம்மை ஆராதிக்க, உம்மை தரிசிக்க,
உம்முடைய அன்பை அப்பா வெளிப்படுத்தத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே அப்பா சபை அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு ஆராதிக்கும்படியாய், ஒரு மனமாய் துதிக்கும்படியாய், ஒரு மனமாய் ஆலயத்துக்கு செல்லத்தக்கதாய் குடும்பங்களிலே கர்த்தர் அப்பா கிரியை பாராட்டுங்க. பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தாவே இந்த ஜெப விண்ணப்பத்தை நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை ஆதிதேவன்